ஹாய் நண்பா, வணக்கம். சாரி நண்பா, ஒரு 2 நாள் வீடியோ போட முடியல. நல்ல நம்பர் எதுவும் அமையாதனால தான் போட முடியல. சிங்கிள் போர்ட் நம்பர் எடுக்க முடியுது, பேர் நம்பர் எடுக்க முடியலங்கிறதுனால விட்டுட்டேன். சரிங்களா? முந்தா நேத்து நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 766 இல்லைன்னா 799 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நண்பா. அதாவது இந்த இடத்துக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரே நம்பரில் ஜஸ்ட் மிஸ் நண்பா. 769 இல்லைன்னா 766 இல்லை 799 வந்து தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அப்படியே ஒரு நம்பர் ட்விஸ்ட் பண்ணி 769 வச்சுட்டேன் நண்பா. இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 3 டிஜிட் வின்னிங் கிடச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல நண்பா. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 6 நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த 6 எடுத்து பி போர்டில் வச்சுருக்கான். சரிங்களா? இந்த 6 எடுத்து பி போர்டில் வச்சதுக்கு இந்த ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 93 இல்லைன்னா இந்த கிராஸில் வந்து 66 வரணும். இந்த 9 வந்து பார்டர் நம்பர் இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே எடுத்துட்டான். இந்த பி போர்ட் நம்பர் 99 எடுத்துகிட்டு ஏசியில் 99 நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஆறுக்கு கிராஸு 9 நண்பா. சரிங்களா? 6 நகர்த்தி வச்சதுக்கு இந்த 9 எடுத்து இங்கே சி போர்டு. சரிங்களா? மறுபடியும் இந்த 6 எடுத்து சி போர்டு வரணும். அப்படி இல்லைன்னா ஆல் போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த மேல் நம்பர் கணக்கு பார்த்தீங்கன்னா 693 இங்கே 693 நண்பா. சரிங்களா? ஒரு சி போர்டுக்கு 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு 6 இல்லைன்னா 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதில் வந்து 6 வந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது அடுத்தடுத்த ரூட்டை பார்த்துடலாம் நண்பா. இங்கே இந்த டி போர்டு கணக்கு பாருங்கள். இந்த 6 இருக்கு இல்லைங்களா, சி போர்டு 6 எடுத்து இங்கே டி போர்டில் வச்ச கணக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது 9க்கு இங்கே ஒரு 9, இந்த ஒரு 8 மட்டும் மிஸ்ஸிங் நண்பா. சரிங்களா? இந்த 9 இருக்கு இல்லைங்களா, இந்த 8 மிஸ் பண்ணிட்டு இந்த 9க்கு 9. சரிங்களா? ஒரு 8ஆம் நம்பர் மட்டும் மிஸ்ஸிங் இருக்குது நண்பா. சரிங்களா? 8க்கு பதிலாக இங்கே 2 வச்சுருந்துருக்கான். ஒரு வேளை அந்த 8 வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து ஆல் போர்டில் இல்லைன்னா பி போர்டில் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. மந்த்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே 42 உள்ள. சரிங்களா? ஒரு 47 ஒரு நம்பர் பவர் பண்ணி. சரிங்களா? இப்போ இந்த 2 நம்பருக்கு ஃபுல் பவர் வச்சு 92, ஏபிக்கு பிசிக்கு 29 நண்பா. சரிங்களா? இதே மாதிரி இது வந்து 485 நண்பா. சரிங்களா? 3 நம்பருமே 485. சரிங்களா? மறுபடி ஒரு 48 அப்படியே வச்சுட்டு அந்த 5ஆம் நம்பருக்கு பிசி 5ஆம் நம்பருக்கு வந்து ஒரு பவர் வந்து 0 நண்பா பி போர்டில். சரிங்களா? இந்த 3 நம்பரில் வந்து நாளைக்கு ஒரு 2 நம்பர் கட்டாயம் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை பவரில் வரக்கோ அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு சின்ன ரூட் இருக்குது நண்பா, அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? அதாவது இந்த போன வாரத்துக்கு முந்தின வார ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 858 நண்பா. சரிங்களா? இந்த 858 வர அன்றைக்கி இந்த ஏ போர்டு 8க்கு 8 அப்படியே நிறுத்தி வச்சுருந்துருப்பான். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த கிராஸ் நம்பர் இங்கே வந்திருக்கணும். அந்த வாரத்திலே வந்திருக்கணும். ஆனால் வந்து வரல. சரிங்களா? ஒரு வாரம் டிலேவாக இங்கே வந்து ஒரு 6ஆவது எடுத்து வந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் வந்து வரல. ஒரு வாரம் டிலேவாக இந்த ஒரு 6 இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அந்த கிராஸில் 2 6ல் அட்லீஸ்ட் ஒரு 6ஆவது இங்கே வந்து வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது ஏன் சொல்கிறேன்னா இந்த 727 வச்சப்போ பார்த்தீங்கன்னா சரிங்களா, இந்த டி போர்ட் நம்பர் எடுத்து இங்கே நவுத்தி வச்சுருந்துருப்பான். சரிங்களா? பிசிக்கு எந்த நம்பருமே மேட்ச் ஆகியிருந்துருக்காது. சரிங்களா? அதனால் இந்த 86 இருக்கு இல்லைங்களா, அந்த கிராஸ் நம்பர் 86, அப்படி இல்லைன்னா இந்த மேல் நம்பர் 84. சரிங்களா? இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்பா. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம மந்த்லி சார்ட்டில் ஒரு ரூட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் மேட்ச் ஆகிறதுனால இந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுனால நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு பார்த்தீங்கன்னா 5க்கு 5 நண்பா. சரிங்களா? மறுபடியும் இந்த 5க்கு அப்படியே பி போர்ட்லேயே 0வோ இல்லை 5ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா
இந்த பி போர்டு 5 இருக்கு இல்லைங்களா, இந்த பி போர்டு 5 எடுத்து சி போர்டு நவுத்தி வச்சுட்டு சரிங்களா, இந்த மேல் நம்பர் பார்த்திங்கன்னா 25 சரிங்களா, அப்படியே 255 ரிசல்ட்டு நண்பா சரிங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி வரும்போது அடுத்து இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன், இந்த கிராஸில் இருக்கிற நம்பர் தான் அடுத்த வாரம் இறங்கணும் சரிங்களா, அடுத்த வருஷம். அப்போ இது வந்து 06 வந்து ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லையோ பவர் பண்ணியோ இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஏன்னா இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது பாருங்கள், இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 00 சரிங்களா, 00 ஒரு 55 அப்படியே பிசிக்கு ஸ்ட்ரெயிட்டாக 55 நண்பா சரிங்களா. இதே மாதிரி இந்த கிராஸ் பாருங்கள் ஒரு 10 நண்பா சரிங்களா, 10 ஃபுல் பவர் வந்து 65 சரிங்களா, மறுபடியும் இங்கே 65 இல்லைன்னா ஒரு 10 வந்திருக்கணும் 55 நண்பா சரிங்களா. அதனால் மேபி அந்த 56 கீழே இறங்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 06 இறங்கலாம் நண்பா சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஒரு 5 இறங்கின மாதிரி கணக்கு வந்தாலுமே ஒரு 6 பெண்டிங் இருக்கிற 6 நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் சரிங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க நண்பா. பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஆல் போர்டுக்கு வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. 6 வந்து என் கணக்குக்கு வருது, உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிக்கு மொத்தம் 4 நம்பர் நண்பா. 6 வந்தால் சி போர்டில் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். 86 06 ஒரு 45 ஒரு 48 நண்பா சரிங்களா. 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 968 986 406 452 653 453 ஒரு 468 நண்பா சரிங்களா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.